ஸ்டார்டர் டவுன்லோட் பைமோட்டோ மொபைல் ஆப். நீங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம் எல்லாம் பெஸ்ட்டான ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னா பைமோட்டோ மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எண்ணம் போல் வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படித்தான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எறி. மரமானால் சிரமம் தரும் உனக்கு. சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்லப் போவதில்லை. அவரிடம் இருந்து விலகு. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவமும் சொல்லும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதருக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகளும் இல்லாமலா போகும்? கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்தம் வர வைக்காமலே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உன் குற்றத்தை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும். வேறு யார் வேண்டும்? அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார். தர்மத்திற்கு கோபமில்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதை நீ யோசி. தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. வார்த்தை என்பது ஏணி போல
நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதேபோல் நம் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசையிலிருந்து துன்பம் தோன்றுகிறது, அச்சம் தோன்றுகிறது. ஆசையிலிருந்து விடுபட்டவனுக்கு துன்பம் இல்லை. அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது.